வணக்கம் அன்பு மக்களே. டோல்கேட் நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப தேசிய நெடுஞ்சாலைகளில் டோல்கேட்டுக்காக மணிக்கணக்கில் காத்து நிற்போம். சில நேரங்களில் நம்மளோட ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகாமல் அங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளும் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே சிலருக்கு ஒரு சலுகையாக டோல்கேட் கட்டணமே கட்ட வேண்டாம் அப்படின்னு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. யாருக்கு அந்த சலுகை கிடைக்கும், யாரெல்லாம் டோல்கேட் கட்டணம் செலுத்த வேண்டாம், டோல்கேட் கட்டணத்தில் அரசு புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்முடைய நிமிர்ந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். டோல்கேட் சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய மையம் பொதுவாக நம்ம மத்திய அரசின் கண்ட்ரோலில் தான் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. அப்படி போடக்கூடிய சாலைகளுக்கான செலவு தொகையை ஈடுகட்டுறதுக்காக சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுறது வழக்கமானது. அண்மையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 67 சுங்கச்சாவடி மையங்களில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருந்தாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை கூட எதிர்க்கட்சிகள்லாம் கிளப்பியிருந்தாங்க. அந்த எதிர்ப்பு அடங்குறதுக்குள்ளவே கூடுதலாக ஒரு 5 புதிய சுங்கச்சாவடி மையங்கள் திறக்கிறதுக்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நிலைமை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து மத்திய அரசுக்கு கிடைச்ச சுங்க கட்டண வசூல் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 4221 கோடி ரூபா. சற்றேறக்குறைய ஒரு 4250 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து டோல்கேட் பணம் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு. சரி, இப்படியெல்லாம் நிலைமை போயிட்டு இருக்கப்ப ஒரு சிலருக்கு மட்டும் டோல்கேட் கட்டணம் இனிமேல் இவங்க செலுத்த வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் பலனடைய முடியும்னா இந்தியா முழுவதும் இருக்கிறவங்க பயனடைய முடியும். அப்படின்னா மத்திய அரசு இது என்னங்க ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. உதாரணமாக உங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் முதல்ல போகிறதுக்கு இடையிலேயே வழியில் ஒரு டோல்கேட் வரும். ஐயோ, கார் எடுக்கிறதுக்கே அச்சமாக இருக்குங்க, இந்த டோல்கேட் வழியாக நான் டெய்லி போயிட்டுருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன், இதனால் எனக்கு இதுலேயே பெரிய பொருளாதார சுமை ஏற்படுது, என்னோட மாதாந்திர பட்ஜெட்டில் நான் என்னோட அன்றாட பணிகளுக்காக தான் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போகணுன்னா கூட வழியில் 8வது கிலோமீட்டர்லேயே டோல் வந்துடுது, ஸோ என்னால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு அதனால் கட்டணம் இழப்பு ஏற்படுது அப்படின்னு பல பேர் புலம்புற காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். சில பேர் அதற்கு மாற்றாக பைக்கில் போகக்கூடிய பயணத்தை கூட தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சில பேர் பேசாமதுக்கு பஸ்லேயே போயிடலாம், போக வர டோலுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய காலத்தையும் நம்ம பார்த்துருப்போம். எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, உங்களுடைய பயணம் எந்த ஊரில் இருந்து தொடங்கினாலும் சரி, அது உங்கள் வீட்டில் இருந்து தொடங்கினாலும் சரி, உங்கள் நண்பர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வகையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20 கிலோமீட்டரில் தினசரி பயணத்தில் சொல்கிறேன், எந்த டோல்கேட் வந்தாலும் அந்த டோல்கேட்டுக்கு இனிமேல் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம், அது முழுக்க இலவசம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏங்க, அரசு, தமிழ்நாடு அரசு மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாலே நாங்கள் 1000 பொய் சொல்லி போய் அப்ளிகேஷன் பண்ணுறோம், கடைசி கம்ப்யூட்டர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிடுது, இதில் நாங்கள் 20 கிலோமீட்டர் தான் பயணம் பண்ணுறோங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்பவே முக்கியமானது. எப்படி கார்களில் ஜிபிஆர்எஸ் மாதிரியான கருவிகள் இருக்கோ இது மாதிரி இதற்குன்னு ஒரு ஸ்பெஷல் நெட்வொர்க் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க மத்திய அரசு. அதாவது குளோபல் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி 2005ஆம் ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த கார்களில் ஏற்கனவே இந்த கருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெக்கானிக்கல் வல்லுநர்கள். அதே நேரத்தில் எந்த கார்கள்லாம் இது இல்லையோ அதில் எல்லாத்துலேயுமே மத்திய அரசு இந்த சாதனம் கிடைக்கிறதுக்கான வசதியை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டியலுடைய அடிப்படையில் முதல் 20 கிலோமீட்டர் இலவசமாக போகலாம். எப்படி இப்போ ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணக்கூடிய மையம் உங்களுடைய காரில் ஃப்ரண்டில் இருக்கோ, அதே மாதிரி இனிமேல் உங்களுடைய காரில் இருக்கக்கூடிய அந்த குளோபல் சேட்டலைட் சிஸ்டம் மூலியாக நீங்கள் முதல் 20 கிலோமீட்டர் தான் வரீங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும்தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க. இது நேற்று முன்தினத்திலேருந்து இது அமலுக்கும் வந்துடுச்சு. முதல் 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா இனிமேல் ஃப்ரீயாகவே போங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 20 கிலோமீட்டருக்கு மேலே ஜேர்னி பண்ணுறேன், என்னங்க டெவலப்மெண்ட்டு, முன்னாடியெல்லாம் ஒரு காரில் போய் நின்னேன்னா நான் போய் கையில் கேஷ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கிரெடிட் கார்டில் போடலாம், டெபிட் கார்டில் போடலாம். அதுக்கு மாற்றம் ஃபாஸ்டேக் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஃபாஸ்டேக்லேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. பல இடங்களில் குறுக்க கட்டையை போடுற மாதிரி அந்த கை கம்பு நின்றுது, கார் அப்படியே காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கும் ஒரு மாற்றாக இதில் இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. அந்த குளோபல் சேட்டலைட் சிஸ்டத்தின் வழியாக நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் இருந்து இனிமேல் பணம் எடுக்கிற மெத்தட் வரப்போது ஃபாஸ்டேக்கையும் படிப்படியாக நிறுத்தப் போகிறது மத்திய அரசு. ஸோ இந்த இடத்துல 2 முக்கியமான அப்டேட்டுகள் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் என்னென்னா, துயரமான அப்டேட் என்னென்னா, கடந்த 67 சோதனை சாவடிகள் போது தமிழ்நாட்டில் கூடுதலாக 3க்கு மேலே சோதனை சாவடிகள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுங்கச்சாவடிகள் மட்டும் இல்லாமல் 67 சுங்கச்சாவடிகள் ப்ளஸ் 3 அதிகமான சுங்கச்சாவடிகள் போது 70 சுங்கச்சாவடிகளை தாண்டுது. ஏற்கனவே சுங்கச்சாவடிகள் வழியாக 4221 கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சுங்க கட்டணத்தையும் அண்மையில் கடந்த 1ஆம் தேதி முதல் உயர்த்தியிருந்த நிலையில் கொஞ்சம் சலுகை தர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட
முதல் 20 கிலோமீட்டர் பயணிக்கிறவங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லியுமே ஃபஸ்ட் 20 கிலோமீட்டருக்குள்ள சுங்கச்சாவடி வந்துச்சுன்னா நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம். இதில் துரதிர்ஷ்டவசம் இன்னொன்று இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து அல்லது என் கடையிலேருந்து என் அலுவலகத்துலேருந்து 20.5 கிலோமீட்டரில் சுங்கச்சாவடிங்க. நான் என்னங்க பண்ணுறதுன்னா வழக்கம் போலவே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்று சுங்க கட்டண உயர்வையும் இதே போன்று அரசு பரிசீலிக்க வேண்டும் என்கிற வெகுமக்கள் கோரிக்கை இருக்கிறது. பார்க்கலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சுங்கச்சாவடியை ஒரு முறைப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடுக்கு மத்திய அரசு கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இருக்கிறார். பார்க்கலாம் இது மக்களிடையே வரவேற்பை பெறப்போகிறதா. முதல் 20 கிலோமீட்டருக்கு இலவசம் என்பதை 50 கிலோமீட்டருக்கு இலவசம் என்று அறிவித்தால்தான் உண்மையிலேயே ஏழை மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒரு கார் போக்குவரத்து என்பது ஒரு சாத்தியமான ஒன்றாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.